மறுபடியும் எல்லோருக்கும் நன்றி. இது பூர்விகா மொபைல்ஸ் சன் நாம் ஒருவர். உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். என்னடா ரொம்ப சாந்தமா இருக்குன்னு பாக்குறீங்களா? போக போக நீங்களே தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நம்ம ஊருக்கு போகும்போது விவசாய நிலத்துக்கு நடுவுல ஒரு வண்டி போச்சுன்னா அதை ஆச்சரியமா பார்ப்போம். இப்போ என்னடான்னா நம்ம வண்டியில போகும்போது பெரிய பெரிய பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு சின்ன விவசாய நிலம் பார்த்தோம்னா அதை ஆச்சரியமா பார்க்கும். விவசாயம், விவசாயத்துறை இது எல்லோருக்கும் தெரியும். பாதி மனுஷன் அழிக்கிறாப்புல, பாதி இயற்கை அழிச்சுட்டே இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயம் சார்ந்த, அதாவது விவசாயம் நம்பிட்டு இருக்கிற பல குடும்பங்கள் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த முயற்சிக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கும்போது ஒரு பட்டியலே போடல. ஒருத்தர் மட்டும்தான் கூப்பிடணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்த முயற்சி ஆரம்பிக்கும் போது நம்ம முயற்சியில இறங்குறோம். ஆனா அவர் ஏற்கனவே இந்த முயற்சியில இறங்கிட்டாரு. இவர் யாருன்னா புரட்சிகரமான ஒரு மனிதர். அவர் படத்துல நடிச்சாலும் சரி, இயக்குனாலும் சரி, அதுல ஏதோ ஒரு வகையில ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், சமுதாயத்துல நடக்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்லணும்ன்ற உணர்வுள்ள ஒரு மனிதர். எல்லோரும் அவரை முழு பேரோட கூப்பிடுவாங்க. நான் அவரை கனி அண்ணன்னு எப்பவுமே கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவரு அவ்வளோ ஸ்வீட்டு. என் சொந்த அண்ணனா நான் நினைக்கிற சமுத்திர கனி அண்ணன். லெட்ஸ் வெல்கம் சமுத்திர கனி அண்ணன். ஷோனா ஒரே கைத்தட்டல் இருக்கும், ஒரே பரபரப்பா இருக்கும். யாரையும் காணும், எம்டியா இருக்கு. நம்ம 2 பேர் மட்டும் தானா? இல்லண்ணே, வாங்க சொல்றேன், வாங்கண்ணே. நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்டு. எப்பவுமே ஒரு குடும்பம் வரும்ண்ணே, உங்களை மாதிரி நல்ல உள்ளம் அங்கிட்டு உட்காருவாங்க. எல்லாரும் கை தட்டுவாங்க. எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இது பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குண்ணே. எல்லோரும் அங்கிட்டு உட்காந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு பெரிய மனசுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பெரிய மனசை பயன்படுத்திக்கிட்டு பல குடும்பங்களை நம்ம இன்னைக்கு காப்பாற்ற போறோம். ஒரு ஊரே நீங்க காப்பாற்ற போறோம். இந்த இடம் எப்படி இவ்வளவு சாந்தமா இருக்கோ, அவங்க வாழ்க்கையும் இப்போ இருட்டுல இருக்கு. நீங்க தான் விளக்கேத்தி அந்த ஊரே காப்பாற்ற போறீங்க. நான் இதை பத்தி அதிகமா சொல்றதை விட நம்ம 2 பேரும் அந்த ஏவி பார்த்தோம்னா, அந்த ஏவி பிளே பண்ணுங்க. அம்மணி சித்திர கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த புயல் அடிச்சு எங்களுக்கு எந்த வேலைக்கும் போக முடியலை, பண்ண முடியலை. விவசாயம் பண்ணி அப்பா அம்மா 2 பேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அதுவும் இல்லைன்றதுக்கு போது என்ன பண்ணி எங்கெல்லாம் படிக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. பாத்திரமே உள்ள எல்லாமே உள்ளே கிடக்கு, எடுக்கவே முடியலை. பாதி பாத்திரம் உடஞ்சு போச்சு, பாதி தான் இருக்கு. எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பாட்டி இருக்காங்க, மாமியா இருக்காங்க, யாரோட உதவியும் இல்லை, ஆம்பளாலும் இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விட வழி இல்லை. இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட 10 ரூபா காசு கேட்கவே சங்கடமா இருக்கு. 3 பிள்ளைகளை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணு 12வது படிக்குது. அதுக்கு பள்ளிக்கூடத்து ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகுது. எல்லாம் காத்துல பிச்சு ஆத்துல போயிருச்சு. உயர கூரையெல்லாம் பாருங்க, ரொம்ப தடுமாறி நிக்கிறோம் சார். நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு ஆடு மாடு எல்லாமே சேதமாவும் ஆயிருச்சு. கஷ்டப்பட்டு நாங்க பண்ணதெல்லாம் சேதம் ஆயிருச்சு. எங்க வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு.
நாயிட்டே சொன்னாங்க எங்க வீட்டுக்காரங்க வாடி செத்து விடுவோம், பிள்ளை 2 பேரும் எங்கேயாவது ஒப்படைச்சிட்டு எங்கேயாவது செத்து விடுவோம்னு சொன்னாங்க. நான் தான் பார்த்துக்கிட்டு போவோம், ஏதாவது நமக்கு உதவி செய்வாங்களா, அங்க ஓடி பார்ப்போம் இங்க ஓடி பார்ப்போம். தவிச்சு நிக்கிறாங்க, கட்டிக்க துணி இல்லைங்க, செவனேன்னு கிடக்கும். நேற்றுக்கு 8 மணிக்கு சோறு போட்டாங்க, இன்னைக்கு 8 மணிக்கு போறாங்க. என் வயிற்ற பாருங்க, என் வயிற்ற அப்படியே கொதிக்குது. எங்களை நம்பி விட்டுட்டு என் புள்ள போயிட்டான், என் மருமகனும் போயிட்டான். வயசாயிட்டு பிள்ளை வளர்க்க முடியல, கூலி வேலைக்கும் போறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இல்லைன்னா நாங்க தற்கொலை பண்றதை பற்றி எதுவுமே வேற வழி இல்லை. ஆனா நாங்க செத்தாங்கன்னா அந்த புள்ளைய விட்டு சாக மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நேரா போய் பார்த்தேன். நான் ஊருக்குலேருந்து திரும்பி சென்னை வந்ததுக்கப்புறம் கூட இப்போ வரைக்கும் படுத்தா ஐயா பசிக்குது, ஏதாவது கொடுத்துட்டு போ, ஏதாவது கொடுத்துட்டு போன்னு அவங்க கத்துற சத்தம் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒருத்தர்லாம் நம்ம காருக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு எதாவது கொடு அப்படின்ற. இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்றேன். என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க, புண்ணு கூட போட்டு, ஆனால் எனக்கு எதாவது கொடு அப்படின்ற. வருஷம் வருஷம் வந்து பொங்கல் தீபாவளின்னு பண்டிகை எப்படி நம்மளை சந்தோஷப்படுத்துறது வர மாதிரி வருஷம் வருஷம் ஒரு பாதிப்பு. புயல் நம்ம எதுக்குமே முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எதுவுமே செய்யறதில்லை. அந்த நேரத்தில் கத்துறோம், அழுகிறோம், போகிறோம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 மாவட்டத்தை தின்னுட்டு போயிடுச்சு கஜா. போய் பார்க்கும்போது ஒரு 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 குடும்பமெல்லாம் வந்து 3 பசங்க மழை பெய்யுது, பாட்டி வந்து பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கா, பாட்டியை கூப்பிட்டு வந்துருங்கடா ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு. இவங்க 3 பேரும் போய் பாட்டியை கூப்பிட போகிறாங்க. அப்படியே சோறு சாயுது. பாட்டிக்கு ஒன்றாகல. அந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தில் 3 பசங்களும் இறந்து போயிட்டா. இப்படி இப்போ நீங்க பார்த்த ஏவி வந்து எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் வந்து கஜா புயல் நிறைய பேர் தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. என்ன இங்கே அது என்னமோ ஒன்று வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்த மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நிஜம் தெரியல, அது ஏன்னு தெரியல, அவங்களுக்கு போய் சேரலையா, அது என்னன்னே தெரியல. இந்த கஜா புயலால் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து மொத்த டெல்டாவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி வரலைனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. அவங்களோட வாழ்க்கை வந்து எப்பவுமே வந்து இந்த வறுமை கோடு கீழே இருக்கிறவங்க தான். பேஞ்சும் கெடுக்குது, காஞ்சும் கெடுக்குது, அவன் என்ன செய்வான்? இது போக்குறதுக்கு ஒரு முயற்சி தானே. 14 விவசாயிகள், மீனவர்கள், அந்த ஊர் சார்ந்தவங்க வந்து இங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக தானே இந்த இடம் வந்து நீங்க வர வரைக்கும் கொஞ்சம் காலியா வைக்கணும். ஏன்னா இந்த மொத்த அரங்கம் அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு சொந்தமா வந்து வைக்கணும்ன்றதுதான் முயற்சின்னு. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை இப்ப நம்ம நேர்ல பார்ப்போம். கீழே பார்த்து இங்க வா தம்பி, இங்க வாடா, இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க. வயிற்றுக்கு சாப்பிட்டு காப்பாற்ற
மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நம்மளுக்கு சோறு போடுறவங்க வந்து நம்ம முன்னாடி அழுவுறது பார்க்குறது தான். இங்கிட்டு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அவங்க அவங்க பேச்சால சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்க அழுகையிலே உங்களுக்கு தெரியும். முகத்திலே தெரியுது. கஷ்டங்கள் வந்து கேட்கறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் அவங்க அந்த நினைவுகள் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க அவங்களோட கஷ்டங்கள் தெரியணும்னு இவங்களோட உட்பட பல பேர், பல குடும்பங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க இன்னும் நிறைய பேர் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. எல்லாருமே வாழ்க்கை, அதாவது மறுபடி அவங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு பாலமா நம்ம இருக்க போறோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தனா நான் இருந்து இவங்க கண்ணீரை போக்குறதுக்கு நான் வருவேன்னு சொல்லி வந்திருக்கிறவர் தான் சமுத்திர கண்ணீர். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இங்கிட்டு பேசுற இந்த முயற்சியில எல்லாமே உண்மைகள் தான். இந்த உண்மைகள் எப்படி உங்க வாழ்க்கையை மாத்த போகிறது தான் இந்த விஷயம். அம்மா நீங்க தயவுசெய்து அழுகாதீங்க. ஐயா, எங்க பாப்பா தலை பண்ணிட்டு எங்க பாப்பா ஒரு நைட்டு என்ன ஓட்டம் ஓடிருக்கு தெரியுமா? எங்க பாப்பா ஒரு துணியா மணிக்கு எதுவுமே எடுக்கல சாமி. அந்த காத்துல குடிக்க ஒரு டம்ளர் இல்ல சாமி. எங்களுக்கு ஒரு டம்ளர் இல்ல. ஒரு டம்ளர் அரிசி போட்டு பொங்கி திக்கிறதுக்கு ஒரு ஏனல்ல சாமி. பொருள் கொடுப்பாங்கட்டு ஓடுவாங்க. எல்லாருக்கும் மெயின் ரோடு, அதனால எல்லாரும் சமாளிச்சு வாங்கிட்டாங்க. ஆனா என் பொண்ணு ஒரு நைட்டு ஓடி இருக்க பாருங்க, தலை தெரிக்க. அந்த கட்டணம் சாமி, அந்த கட்டண படம் குடிச்சிட்டு 10 நாள் ஆயிட்டு சாமி. எந்த மாடம் ஒரு துணிமணி நாங்க உயிர் பழத்ததே பெரிய விஷயம் சார். முடியாத பாட்டியை கூட்டிக்கிட்டு நாங்க போறதுக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம கிடைச்ச ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான். நிவாரண நிதி வந்து எல்லா வகையிலும் இன்னும் போய்கிட்டு இருக்குன்றது நம்ம கேள்விப்படுறோம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு நிவாரண நிதி ஏதாவது வந்து சேர்ந்துதா? வந்து பார்த்துட்டு போனாங்க சார். அது வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால நாங்க பண உதவி ஏதாவது செய்ய வந்தாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சில பள்ளிக்கூடத்துல சோறு போடுறாங்க, அது வாங்கி சாப்பிட தட்டு கிடையாது. இங்க வந்துதான் நம்ம நீங்க 16 நாளைக்கு இங்க வந்துதான் நாங்க நிம்மதியா தூங்கிருக்கேன், நிம்மதியா சாப்பிட சோத்தக்கானால வருங்க. கட்டிக்கிறீங்க, எனக்கு 5 நாளா இதே கட்டிட்டு இருக்கு. நாங்க பட்னியா கண்டாலும் இதுல என்னன்னு பாத்துட்டு வருவாங்க சார். நாங்க இருக்கிறோம் இங்க மணிக்கு பள்ளிக்கூடத்துல எங்க போய் தங்க போறோம், எங்க இருக்க ஒண்ணுமே தெரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இவர் சார்பா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். எத்தனை பேர் இங்கிட்டு விவசாயிங்க இருக்காங்க? எல்லாரும் விவசாயம். கூலி வேலை தான் சார். விவசாயத்துலயும் கூலி வேலை தான். பச்சை பிள்ளை எங்க வீட்டுல கை புள்ள ஒண்ணு 15 நாள் தான் சார் மகளுக்கு குழந்தை பிறந்து. அந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு நாங்க என் வீட்டுல இருந்து எந்த பொருளுமே நாங்க எடுக்கல. எல்லாமே அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் காந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லா பள்ளிக்கூடத்துல இருந்துட்டு காலைல வந்து வீட்டை பார்த்தா வீட்டுல எதுவுமே இல்லை சார். வீட்டுல எந்த பொருளும் இல்லை, பாத்திரம் இல்லை, துணிமணி இல்லை, வீடு விழுந்து எல்லாம் நஞ்சு போயிருச்சு. அப்படியே எல்லாம் துணிமணி எல்லாம் காத்தோட காத்தா போயிருச்சு சார். எதுவுமே இல்லை சார். நீங்க தான் சார் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அடிக்கடி சொல்லுவேன் சார் எங்க வீட்டுக்காரர், இந்த வாழ்க்கை வாழ்ற நேரம் நம்ம செத்து போயிடலாமா, எனக்கு வாழ முடியலை அப்படின்னு சொன்னா, நீ அப்படிலாம் சொல்லாதப்பா, ஏன் அப்படியெல்லாம் சொல்ற, என்னைக்காச்சும் நம்மளுக்கு ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வரும், யாண்டி எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர். கண்டிப்பா எல்லாருக்குமான வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணுவோமா, எல்லாத்துக்குமான முயற்சி தான் அது நடக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும். நீங்க மீனவர்களும் பெரும் அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. மீனவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நாய் மாவட்டம் ஃபுல்லாக உள்ள மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட அன்னாடம் காட்சிக்கு போட்டுக்கு போகிறவங்க, ஒரு நாள் தொழில் பார்க்குறவங்க, போட்டுலாம் நிறைய போட்டு நிறைய சேதமாக இருக்குது. ஒரு 500 போட்டுக்கிட்ட சேதமாக இருக்குது. வீடுங்க, அவங்களோட வீடு போட்டு 500 போட்டுங்க. அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வீடுலாம் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடையாது. அவங்களுக்கு தங்கி இருக்கிறதெல்லாம் ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. இப்போ ஸ்கூலும் திறக்க ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரி அவங்க சாப்பாடு கூட வழி இல்லை. அவங்க அன்னைக்கு நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணால் போகலான்னு போகிறோம், பன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பன்னு கூட அன்றைக்கி அவங்க வழி இல்லை.
கடல் தண்ணி 1 கிலோமீட்டர் அளவு உள்ளே வந்து அவங்களுக்கு குடிநீர் கூட சரியாக கிடைக்கல அவங்களுக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே போயிட்டு. எங்களுக்கு இந்த புயல்னால அன்னைக்கு ஒரு செகண்ட் நாங்கள் பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் ஒரு செகண்ட் நாங்கள் நகராட்டி பனைமரம் எங்கள் வீட்டை கோழி வேற பனைமரம் இருக்குது சார். பனைமரம் விழுந்து எங்கள் வீட்டில் உள்ள ஆடு குட்டி எல்லாம் செத்து போச்சு சார். நாங்கள் அதோட பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஸ்கூலு எங்கள் தொடக்கப்பள்ளி தான் சார் இருக்குது, பெரிய ஸ்கூல்லாம் இல்லை சார். அதில் எல்லாரும் வந்துட்டாங்க சார். அங்கே படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை சார். இப்படி படுத்தோம்னா எங்கிட்ட இடைஞ்சலா இருக்குது சார். கொசுப்பத்தி மிளகு வத்தையும் இதுவும் கொடுப்பாங்க சார். அது பற்ற வச்சு வைக்க கூட எங்களுக்கு இடம் இல்லை சார், வீடே இல்லை சார். எங்கனே ரோட்டில் பற்ற வச்சுக்க ஈஸியாக ரோட்டில் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சொர அடித்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படியே நட்டமே நிற்போம். எத்தனை நாளைக்குமா இப்படி ரோட்டு கடையிலே நிற்கிறதுன்னு பசங்க எங்களுக்கு சேட்டை பண்ணுறாங்க. அதுக்கு சேட்டை எங்களால் தாங்க முடியல. மருத்துவ கேம்ப் மாதிரி எதுவும் வரலையாம்மா உங்களுக்கு? டாக்டர் யாரும் வந்து சிகிச்சை எதுவுமே செய்யலை சார். சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க சார். நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா? நீங்க நாங்க சார் அம்மணி சத்திர கிராமம் சார். 7 குடும்பம் வந்திருக்கிறோம் சார். 7 குடும்பத்துல எதுவுமே இல்லை சார். வேற குடும்பத்துக்கு யாராவது கொஞ்சம் பேச கொடுங்களேம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வர்றோம். என் பேர் மாலதி. எங்கள் தெருவில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படி தரமட்டமாக போயிட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கோம். எந்த வகையான உணவு வகையும் கிடையாது. ஒரு வேளை தான் எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இங்கே வந்து தான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டோமே. எந்த பொருளுமே எங்களால் எடுத்துக்கவும் முடியல. நாங்கள் நாகப்பட்டினம் ஊரில் இருந்து திருக்குவளை தாலுக்கா சார். காத்தடிச்ச எனக்கு ரொம்ப கஷ்டம் சார். எங்கள் அப்பா தான் சார் இவங்க. எங்கள் வீட்டில் பையன் கூட கிடையாதுங்க சார். எங்கள் அப்பா யாராவது தூக்குவாங்களான்னு பார்த்தேன் சார். எங்களால எப்படி நாங்க சமாளிக்க போறோம்? எப்படி அம்மா ஓடுறதா இல்ல இந்த குழந்தை தூக்குறதா அப்பாவை பாக்குறதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அப்புறமா ஒரு 2 அண்ணன் தான் சார் எங்க அப்பாவை தூக்கிட்டு போனாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே எதுவுமே இல்லைங்க சார். குழந்தைய காத்தடிக்கிறப்ப இந்த குழந்தைய தூக்கிட்டு என்னால ஓடவும் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சார். குழந்தை சவுதால போட்டு கட்டி சவுதாலில் போட்டு கட்டி இப்படி சுற்றி வச்சுருந்தோம் சார். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ தண்ணி வந்துட்டு வீட்டுக்குள்ளே. அவ்வளோ தண்ணியில் அந்த காற்றடிக்கும் போது பாப்பா ஆச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம் சார். பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை, சவுதாலில் கட்டி வச்சுட்டோம். சவுதாலில் போட்டு மூடி கட்டி வச்சுட்டோம். தலகாணி ஒரே ஒரு விஷயம் இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல இருந்து திரும்ப வீட்டுக்கு போனா வீடு இல்லை, இந்த இடத்துல இருந்து திரும்ப அவங்க வாழ்க்கைக்கு போகணும்னா வாழ்வாதாரம் இல்லை. அதான் தம்பி, இந்த 14 குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஆரம்பிச்சு வைப்போம். இந்த 14 பேருக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கான ஆதாரம், உடைகளுக்கான ஆதாரம், இருக்கிறதுக்கான ஆதாரம். திரும்ப போய் மறுபடியும் போனா நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கணும், சாப்பிடணும், நல்ல உடை இருக்கணும். ஆனா நீங்க எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு கொஞ்சம் நீங்க தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, அதுக்கப்புறம் அங்கிருந்து திருத்துறைப்பூண்டி, அங்கிருந்து அப்புறம் நாகப்பட்டினம் போனோம். போயிட்டு திரும்பி வந்ததுதான். என்னன்னா நீங்க போகும்போது எல்லாருமே இப்ப அவங்க சொன்ன மாதிரி ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா உள்ள மண்ணுலயே இருக்கிற பகுதிக்கு போக முடியும். உள்ள இருக்கவங்களுக்கு போய் சேரல எதுவுமே. ஏன்னா உள்ள இருக்கவங்க என்ன இன்னொரு பெரிய கொடுமையை பார்த்தேன் நானு. ஜாதி வாரியா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு கூட்டமும் ஒரு ஜாதியா இருந்துச்சு. எல்லாரும் ஒண்ணுன்னு காட்டுறதுக்கு தானே புயல் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் அப்படின்னா பின்னாடி இருக்கவனுக்கு போய் சேராம இங்கேயே தடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. முதல் தடவையான நான் எங்கிட்ட உட்காந்து உங்களோட பொறுப்பை நான் ஏத்துக்கலான்னு இருக்கு. நான் வந்து இவங்களுக்காக உங்க சார்பா நான் ஒரு முயற்சியில இறங்குறதா முடிவு பண்ணிட்டேன். அந்த கொஞ்ச நேரம் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா நான் போய் உங்களுக்காக உங்க சார்பா நான் வந்து ஒரு முயற்சியில, ஏன்னா நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. நான் தான் இந்த தொடக்கத்திலே நான் சொன்னேன், நாங்க இந்த முயற்சி நாம் ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த முயற்சியில ஈடுபட்டுருக்கீங்க. நீங்க பண்ணதுனால நான் என் பங்குக்கு ஏதோ பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ முதல் தடவையா நான் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிதி திரட்டி இவங்களுக்காக வந்து இவங்க வாழ்வாதாரத்துக்காக, இவங்களோட பிள்ளைகளுக்காக, இவங்க குடும்பங்களுக்காக கனி எண்ணெய் சார்பாக நான் இந்த டாஸ்க்ல இந்த முயற்சியில இறங்க போறேன். ஆனால் நான் போயிட்டு வரேன். பொதுவாக எல்லாரும் கெட் அவுட்னு நான் சொல்லுவேன். நானே கெட் அவுட்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்.
என் முன்னாடி ஒரு தேவதை இருக்காங்க, 45 நாள் முன்னாடி பிறந்த தேவதை. இந்த தேவதைக்கு பேர் வந்து இளையராணினே வைப்போம். ராணி மாதிரி தான் இருக்காங்க. இந்த ராணி நாளைக்கு கலெக்டராவோ இல்ல டாக்டராவோ, ஏன் நம்ம அம்மா மாதிரி சீஃப் மினிஸ்டராவோ வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க 25 படம் நடிச்சிருக்கீங்க சார். அதுல 25 ஹீரோயின் கூடயும் நடிச்சிருக்கீங்க. அதுல யாரை ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க? 25 பொண்ணுங்களும் ஹீரோயின்ஸும் லவ் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல தானே கேக்குறீங்க? நிஜத்துல சார் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சார் நிஜத்துல? நிஜத்துல வந்து ஆமா, நிறைய நிறைய நான் மூட்டையை தூக்குறேன்.